அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெச்பி சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சில் இன்னைக்கு சாம்பார் தான். அதுவும் சிறுபருப்பு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சோறோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதில் முட்டையும் உடச்சி ஊற்றி வைக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி வைக்கலை, வெறும் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி மட்டும்தான் போட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கு புளியெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். சாம்பார் நல்லா கொதித்ததுக்கு அப்புறவு, காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறவு நம்ம தேங்காய் குறைன்னு தேவையான அளவு தேங்காய் அரைச்சி அதில் கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தாளிசம் போட்டுற வேண்டியதான். கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் உள்ளி, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து சாம்பாரில் கொட்டிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் சாம்பார். அப்போ இதுக்கு வந்து இன்றைக்கி சைடிஷ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு பார்த்தா, கோவைக்காய் இருந்தது. அப்போ அதையும் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெத்திலி மீன் இருந்தது, நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு அதையும் மசாலா பரட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காய் ஒன்று இருந்தது, அதையும் துவரம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு. வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான்வெஜ் வந்ததில் மீன் மட்டும்தான் இன்றைக்கி ஃப்ரை, மற்றது எதுவுமே கிடையாது. அப்போ கோவைக்காய் பொரியலுக்கு நம்ம வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு உள்ளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு கோவைக்காவை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று வட்ட வட்டமாக வெண்டைக்காய் மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீல வாக்குலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கோவைக்காவை. அப்போ அதையும் அதில் போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்குறோம். ஃபஸ்ட்டு வதக்குனதுக்கு அப்புறவு நம்ம வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க. தண்ணி வந்து இந்த குழிக்கரண்டி வச்சுருக்கோம்ல, இந்த குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி நிறைய ஊற்றுறேன். நம்ம ஊற்றிட்டு அவ்வளோ ஊற்றுனா போதும் நமக்கு குழம்புக்கு இல்லை, இந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவைக்காய் பொரியல். அதே சமயத்தில் இந்த கோவைக்காய் பொரியலுக்கு வந்து தண்ணி ஊற்றாமலையும் மூடி போட்டும் வேக வைக்கலாம். அது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும், அதனால தான் நம்ம இப்படி செய்கிறது. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம ஃபைனலாக நம்ம சாப்பாடுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துட வேண்டியதான். சோறு, கேரளா மட்டை அரிசி சோறு, சிறுபருப்பு சாம்பார், நெத்திலி மீன் ஃப்ரை, கோவைக்காய் பொரியல். அலைக்கும் சலாம்.